Hello, children. Welcome back to my channel. Today we are going to see Money's Drum. Money's Drum. மணிங்கிறது இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர் நேம். ட்ரம் அப்படின்னா என்னது? முரசு, பறை அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மணி இஸ் எக்ஸைட்டட் டுடே. த டீச்சர் ஹேஸ் அ பிக் சர்ப்ரைஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் வர இந்த மணிங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்களாம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா டீச்சர் வந்து ஒரு பிக் சர்ப்ரைஸ் வந்து தரப்போகிறாங்களாம். ஸோ அதனால் மணி வந்து ரொம்பவே அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. டீச்சர் என்ன சொல்கிறாங்க? டீச்சர், வி ஆர் கோயிங் டு ப்ளே இன் த கான்சர்ட் நெக்ஸ்ட் வீக். won't இட் பி ஃபன்? இப்போ என்ன சொல்கிறாங்க டீச்சர்? அந்த சர்ப்ரைஸ் என்னவா? கான்சர்ட் அப்படின்னா கச்சேரி. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஒரு கச்சேரியை வந்து ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து டீச்சர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. சில்ட்ரன்ஸ் என்ன சொல்கிறாங்க? எஸ், இட் வில் பி கிரேட் ஃபன். அது வந்து ரொம்பவே வேடிக்கையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க. டீச்சர், ஓகே, வி வில் ஸ்டார்ட். பிரிங் யுவர் ஷேக்கர்ஸ் அண்ட் ட்ரம்ஸ் ஆர் வாட் எவர் யூ ஹாவ் டுமாரோ. ஓகே, ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டீச்சர் வந்து சரி ஓகே, நம்ம வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு நீங்கள் வரும்போது ஷேக்கர்ஸ் அப்படின்னா குலுக்கிறது, கையில் வச்சுட்டு ஜில் ஜில் ஜில்லுன்னு ஆட்டுவாங்கள்ல, அந்த குலுக்கர்ஸு, ட்ரம்ஸு, அதாவது முரசு, எந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் கொண்டு வாங்க. நாளைக்கு நம்ம வந்து அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மணிக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்குமா? மணி லவ் டு ப்ளே த ட்ரம்ஸ். மணி ரியலி வாண்டட் டு ப்ளே த ட்ரம்ஸ். அவனுக்கு வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அவனுக்கு பிடிச்ச விஷயம். ஸோ அதனால அவனுக்கு என்ன வேணுமா? ட்ரம்ஸ் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கணுன்னா அதுக்கு நமக்கு ட்ரம்ஸ் வேணும் தானே. ஸோ அதனால் அவனுக்கு வந்து ட்ரம்ஸ் இப்போ தேவைப்படுது. ஓகே, இப்போ மணி என்ன கேட்குறான்னா அவங்க அம்மா கிட்ட, மாம், கேன் யூ பை மீ அ ட்ரம்? அம்மா, எனக்கு வந்து ட்ரம்ஸ் வாங்கி தரீங்களா அப்படின்னு வந்து அவங்க அம்மா கிட்ட மணி கேட்குறாங்க. மாம், ஐ வில் ட்ரை மணி. நான் பார்க்குறேன் மணி, என்னால் முடிஞ்சிச்சுன்னா உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து மணி சொல்கிறாங்க. மணியோட அம்மா சொல்கிறாங்க. மாம் டிட் நாட் ஹாவ் மணி டு பை த ட்ரம். ஷீ கேவ் மணி 2 nice sticks. மணி பிளேட் வித் த ஸ்டிக்ஸ். இப்போ அவங்களால முடிஞ்சால் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து மணியோட அம்மா சொன்னாங்களா. அதுக்கு அப்புறமேட்டு அவங்க அம்மாக்கிட்ட என்ன இல்லையா? மணினா காசு இல்லை. ஸோ அதனால் அவங்களால ட்ரம்ஸ் வாங்கி கொடுக்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 குச்சி, ஸ்டிக்ஸ்னால் குச்சின்னு அர்த்தம், 2 அழகான ஒரு குச்சியை வந்து மணிக்கு வந்து அவங்க அம்மா தராங்க. இதுதான் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஸ்டிக்கை தராங்க. அந்த ஸ்டிக்ஸை வச்சுட்டு மணி வந்து ப்ளே பண்ணி பார்க்குறான். இதில் எல்லாம் ப்ளே பண்ணி பார்க்குறான்னு பார்க்கலாமா? மணி ட்ரம்டு ஆன் எனிதிங் ஹி ஃபவுண்ட். அவன் பார்க்குறதுல எல்லாத்துலேயும் ட்ரம்ஸு, அந்த பாட்டு, வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள், இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இதுலேயும் எல்லாத்துலேயுமே அவன் பாட்டு டம் டம் டம்னு ட்ரம்ஸ் வச்சுட்டு அந்த குச்சியில் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? எப்படி வாசிக்கிறானா? டட டட டும் டும் டும், டட 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 டும் 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 டி டா டும் டி டா இப்படின்னு டம்மு டம்முன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க? மணி வந்து வாசித்து பழகிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே டீச்சர் என்ன சொல்கிறாங்க? லெட் அஸ் ஸ்டார்ட். மணி, வேர் இஸ் யுவர் ட்ரம்? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு டீச்சர் சொல்கிறாங்க. மணிக்கிட்ட என்ன கேட்குறாங்க? எங்கே உன்னோடைய ட்ரம் அப்படின்னு வந்து மணிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மணி என்ன சொல்கிறாங்க? ஐ டோன்ட் ஹாவ் அ ட்ரம், ஐ ஹாவ் ஒன்லி தி ஸ்டிக்ஸ். என்கிட்ட ட்ரம்ஸ் இல்லை டீச்சர், என்கிட்ட இந்த ஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அபு பிளேட் த வயலின். அபுங்கிற அவனோட ஃப்ரெண்ட் வந்து வயலின் கொண்டு வந்திருக்காங்க. அவன் வந்து இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, வயலின் வச்சுருக்காங்களா, இவங்க தான் அபு. இவங்க வந்து வயலின் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
மலர் ஃபாலோட் அபு வித் ஹர் கீபோர்ட். நெக்ஸ்ட் அந்த கீபோர்டு வச்சுட்டு இருக்க ஒரு கேர்ள் இருக்காங்களா, அவங்க வந்து அபு வாசிக்கிற வயலனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கீபோர்டில் டியூன் போடுறாங்க. த ஹெட்ஸ் இன் த கிளாஸ் மூவ் டு த டியூன். எல்லாருமே அவங்க அவங்க வாசிக்கிறதுக்கு உள்ளார போகிறாங்க. ஐ மீன் அந்த டியூனுக்குள்ளார மூழ்கி இருக்காங்க. ஓகேங்களா. சூன் லிசா பிளேட் ஹர் ஷேக்கர்ஸ். நெக்ஸ்ட் அவள் பக்கத்தால் ஒரு பொண்ணு லிசா இருக்கால, அவள் வந்து கையில் அந்த குலுக்கிகள்னு சொன்னேன்ல, அதை வச்சு ஷேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சச்சா அப்படின்னு ஷேக் பண்ணுறாங்க. பட் இட் டிட் நாட் சவுண்ட் ரைட். இப்போ வயலன், கீபோர்டு, ஷேக்கர்ஸ் மூணுமே பண்ணிகிட்ருக்காங்களா. ஆனால் வந்து அது வந்து ஒரு அந்த சாங் வந்து நல்லா இல்லை, இந்த சவுண்டு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. சடன்லி தே ஹியர் ட டும் டும் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருதான். அப்படி நினச்சிட்ருக்கும் போது திடீர்னு இப்படி ஒரு சவுண்டு வருது. டும் டா டும் 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 டிட்டா டும் டிட்டா அப்படின்னு டம் டம்னு ஒரு சவுண்டு வருதான். அது எங்கேருந்து வருதா? இட் வாஸ் மணி வித் ஹிஸ் ஸ்டிக்ஸ் அண்டு எ ஃபியூ பாக்ஸஸ். நெக்ஸ்ட்டு அது எங்கேருந்து சவுண்டு வருதான்? மணி கையில் குச்சி வச்சுருந்தாங்கல்ல, அவன் அந்த குச்சை வச்சு டம் டம்னு ஃபியூ பாக்ஸஸ், இந்த பிக்சரில் பாருங்கள், டிஃபன் பாக்ஸு, டேபிளு இது மேலே இருக்குது, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனுடைய ஸ்டிக்கை வச்சு டம் டம்னு ப்ளே பண்ணுறானா. The teacher loved the sound. The children clapped to the beat. இப்போ இந்த சவுண்டு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கா. டீச்சருக்கு வந்து ரொம்பவே இந்த சவுண்டு பிடிச்சிருக்கான். எல்லா சில்ட்ரன்ஸும் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவன் வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்களாம் சில்ட்ரன்ஸ்லாம். அபு, மலர் அண்டு லிஷா ஃபாலோடு த பீட். அதே மாதிரி அவங்க 3 பேரும், அபு, மலர், லிஷா 3 பேரும் இந்த பீட்டு, அதாவது மணி வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் அவங்களுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. தி என்டையர் கிளாஸ் டான்ஸ் டு த சாங். இப்போ அவங்க கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்களாம், அவங்க வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்களாம். எவ்ரி ஒன் கிளாப். எல்லாருமே ரொம்பவே பிடிச்சிருந்து எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. த கிளாஸ் 2 வாஸ் ரெடி ஃபார் த கான்சர்ட். இட் வாஸ் ஸோ மச் ஃபன். இப்போ வந்து எல்லோரும் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக்கான கான்சர்ட்டுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து எப்படி இருந்துச்சா? ஸோ மச் ஃபன். ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய நேமை வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன நம்ம லேர்ன் பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஷேக்கர்ஸ் அப்படின்னா அந்த கையில் வச்சு குலுக்குவாங்களா அது. நெக்ஸ்ட்டு மெயினாக என்னது? ட்ரம்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அபு என்ன ப்ளே பண்ணாங்க? வயலன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்குல்ல, இதை வச்சு வாசிக்கிறது தான். நெக்ஸ்ட்டு கீபோர்டு, அடுத்து ஷேக்கர்ஸ். ஓகேங்களா. இது மாதிரி நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு டைம் நல்லா படித்து பார்க்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.